ஹாய் எவ்ரி ஒன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மெயினாக இந்தியாவில் பிறந்திருக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு சின்ன குழந்தையில ஆரம்பித்து அவங்களோட பர்த்டே செலிப்ரேஷனில் ஸ்டார்ட் பண்ணி அவங்க பெரிய ஆள் ஆன அப்புறம் லவ் ப்ரப்போசலில் போயிட்டு அதுக்கப்புறம் அவங்க வேலையில் ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணுறாங்க, இல்லை அதை தாண்டி ஏதோ ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணுறாங்க, அந்த நிலமை வரைக்கும், இல்லை அவங்க கோச்சுக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்கிற வரைக்கும், இந்த மாதிரி நம்ம எல்லா லைஃப்லையும் இந்த சாக்லேட்டை நம்ம கண்டிப்பாக பார்த்துருப்போம். இதுக்கு நான் இன்ட்ரோ கூட கொடுக்க தேவையில்ல. ஓகே, டைரி மில்க். ஓகேவா? கேட்பரி பிராண்டுங்கிறத விட இந்த டைரி மில்க்குங்கிற சாக்லேட் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஓகேவா? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த டைரி மில்கை சாப்பிடலாமா வேண்டாமாங்கிறதெல்லாம் கிடையாது, இல்லை இந்த பிராண்டுக்கு அகைன்ஸ்ட் அந்த ஒன்றுமே கிடையாது. இந்த டைரி மில்கில் உள்ள இன்கிரீடியன்ஸ் இருக்குல்ல, இதில் என்னென்ன இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு இதிலே போட்டிருக்காங்க. அந்த இன்கிரீடியன்ஸை நம்ம ரிவ்யூ பண்ணலாம். அந்த இன்கிரீடியன்ஸை சாப்பிட்டா நமக்கு என்னென்ன பாசிட்டிவ்ஸ் இருக்குது, நெகட்டிவ்ஸ் இருக்குது, அதாவது அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ். ஸோ நம்ம அந்த மாதிரி தான் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் படிக்கக்கூடிய இன்கிரீடியன்ட் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் போட்டுருவேன், அதனால் நீங்கள் அதில் இது பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா, நியூட்ரிஷன் இன்ஃபர்மேஷன். ஓகேவா? இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பர் 100 கிராமுக்கு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த டைரி மில்கோட குவான்டிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா 120 கிராம்ஸ். டைரி மில்க் சில்க் பப்ளி. ஓகே, பேரே செம்மையாக தான் இருக்குது. எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப பிடிக்கும் பர்சனலாக இந்த நேமு. பப்ளிங்கிறது புசு புசுன்னு இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். என்னன்னா இதில் கேலரிஸ் பார்த்தீங்கன்னா 543 கேலரிஸ் இருக்குது பர் 100 கிராம்ஸ்க்கு. ஓகேவா? ப்ரோட்டீன் 7.6 கிராம்ஸ். ஓகே தான், நல்லது தான். தென் கார்போஹைட்ரேட் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 58.5 கிராம்ஸ் இருக்குது. ஸோ கார்போஹைட்ரேட்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 100 கிராம்ஸில் 60% ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் தான் இருக்குது, 58.5ன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இதில் டோட்டல் சுகர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. டோட்டல் சுகர் பார்த்தீங்கன்னா 55.3 கிராம் இருக்குது. அண்ட் ஆடட் சுகர் பார்த்தீங்கன்னா 45.9 கிராம் இருக்குது. ஆனால் நம்ம ஆடட் சுகரை நம்ம எடுக்கணும் தேவையில்லை, ஏன்னா டோட்டல் சுகர்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ஆடட் சுகர் இன்க்ளூடாக தான் வரும். ஸோ இப்போ அந்த 55.5 கிராமில் 45.9, ஆல்மோஸ்ட் 46 கிராம் டோட்டல் சுகர் இருக்குது. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோட்டல் ஃபேட் 31.4 கிராம்ஸ் இருக்குது. அதில் சேச்சுரேட்டட் ஃபேட் பார்த்தீங்கன்னா 21.5 கிராம்ஸ் இருக்குது. டிரான்ஸ் ஃபேட் 0.1 கிராம். கொலஸ்ட்ரால் 26.7 மில்லிகிராம். சோடியம் பார்த்தீங்கன்னா 125 மில்லிகிராம் இருக்குது. ஓகேவா? இதில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன கேலரிஸ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, நீங்கள் ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்காக இருக்கீங்க, உங்கள் பாடி வெயிட் ஒரு 60 to 70 kg இருக்குன்னா உங்களுக்கு ஒரு 1500 கேலரிஸ்லேருந்து ஒரு 2000 கேலரிஸுங்கிறது ஒரு போதுமான உணவாக இருக்கும். ஓகேவா? அதில் பார்த்தீங்கன்னா இதில் 100 கிராம்ஸில் 543 கேலரிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம கார்போஹைட்ரேட்ஸ் எடுத்துக்கலாம். கார்போஹைட்ரேட்ஸ் 58.5. பட் இதில் எதை இவங்க கார்போஹைட்ரேட்ஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா, இதில் இவங்க சுகர்லேருந்து எடுக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்ஸ், இல்லை இவங்க சாக்லேட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம அது இன்கிரீடியன்ஸ் போகும்போது நம்ம அதை கிளியராக பார்க்கலாம். அதில் உள்ள கார்போஹைட்ரேட்ஸை ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதுக்கு அடுத்து இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டோட்டல் சுகர் இந்த 100 கிராம் டைரி மில்கில் பார்த்தீங்கன்னா 55.3 கிராம் சுகர் இருக்குது. ஓகேவா? இந்த 55.3 கிராம் சுகரை நம்ம ஒரு 120 கிராம் கன்வெர்ட் பண்ணோம்னா ஆல்மோஸ்ட் 55 + ஒரு 10 போட்டுக்கலாம். ஸோ 65 கிராம் சுகர். இப்போ இந்த 65 கிராம் சுகரை நம்ம எப்படி இப்போ நம்மளால விஷுவலாக பார்க்க முடியும்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதோ இப்போ இந்த பவுல் பார்த்தீங்கன்னா எம்டி பவுல். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 60 கிராம் சுகர் போட்டிருக்கேன். 60 to 65 கிராம் சுகர். அதாவது இந்த டைரி மில்கில் இருக்கக்கூடிய சுகர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னு நீங்களே பாருங்கள். வந்துகிட்டே இருக்கு. இவ்வளோ சுகரை உங்களால் நார்மலாக சாப்பிட முடியுமா? ஆனால் இந்த சாக்லேட்னு சொல்கிறத விட இதில் கொடுத்துருக்க நியூட்ரிஷன் இன்ஃபர்மேஷனில் இவ்வளோ சுகர் இருக்குது. ஓகேவா? இதை வச்சிடலாம். இப்போ சுகர் எவ்வளோ இருக்குன்னு நம்ம செக் பண்ணிட்டோம். நம்பர் 2 பார்த்தீங்கன்னா டோட்டல் ஃபேட் இதில் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 31.4 கிராம் கொடுத்துருக்காங்க. எக் யோக் இருக்குல்ல, முட்டையோட மஞ்சக்கரு, ஒரு மஞ்சக்கருவில் பார்த்தீங்கன்னா 5 கிராம் ஃபேட் இருக்குது. அப்போ 30 கிராம் ஃபேட் எடுக்கணும்னா எத்தனை மஞ்சக்கரு நீங்கள் சாப்பிட்ணும்? 1 2 3 4 5 6 6 மஞ்சக்கரு சாப்பிடணும். ஓகேவா? 6 மஞ்சக்கருவில் இருக்கக்கூடிய ஃபேட் இதில் இருக்குது. பட் ஆனால் அந்த மாதிரி மஞ்சக்கருவில் இருக்கிற ஹெல்த்தி ஃபேட் இதில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பிகாஸ் என்ன, அதில் சேச்சுரேட்டட் ஃபேட்டுங்கிறது அதிகமாக இருக்குது. தட் இஸ் 21.5 கிராம்ஸ். அது இல்லாமல் கொலஸ்ட்ரால் அண்ட் சோடியம் பார்த்தீங்கன்னா மில்லிகிராம்ஸில் இருக்குது. ஸோ அதை நம்ம விட்டுடலாம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்கிரீடியன்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? இதில் இன்கிரீடியன்ட்ல பிரைமரி இன்கிரீடியன்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சுகர் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் சாக்லேட்னா என்ன, இல்லை நம்மளை பொறுத்த வரைக்கும் கிடையாது, ஒரு ஜென்ரல் பர்சனை பொறுத்த வரைக்கும் சாக்லேட்னா கொக்கோலேருந்து எடுக்கக்கூடியதான் நம்ம சாக்லேட்னு சொல்லுவோம். பட் ஆனால் இதில் அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா,
ஆக்சுவலி வந்து இதில் பிரைமரி இன்கிரீடியன்ட் சுகர் தான் போட்டிருக்காங்க. ஸோ வந்து இதில் இருக்கிறதுலே ஹையஸ்ட் என்ன இருக்குன்னா சுகர் தான் இருக்குது. ஓகேவா? அடுத்து மில்க் சாலிட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அது 25%. ஏன்னா இந்த சாக்லேட்டில் வந்து இங்கே ஆக்சுவலாக மில்க் சாக்லேட்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ மில்க் சாலிட் பார்த்தீங்கன்னா 25% இருக்குது. அதுக்கு அடுத்து தேர்டாக கொக்கோ பட்டரும் கொக்கோ சாலிட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த கொக்கோ பட்டருக்கும் கொக்கோ சாலிடுக்கும் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆட் பண்ணியிருக்காங்கிறத வந்து அவங்க சொல்லலை. நான் ஆன்லைன்லேயும் சர்ச் பண்ணி பார்த்தேன், அது இல்லை. ஸோ இல்லாத ஒரு விஷயத்த வந்து நான் இப்போ நம்மளால வந்து தப்பாக இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியாது. ஸோ அதனால வந்து நான் அதை அவாய்ட் பண்ணிக்கிறேன். தென் கெமிக்கல், நம்ம ஆல்ரெடி வே ப்ரோட்டீனில் பேசின மாதிரி எமுல்சிஃபயர் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஃப்ளேவர்ஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது என்னன்னா, இதில் வந்து நேச்சுரல் ஃப்ளேவர்ஸ் இருக்குது. ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த ஆச்சரியத்தை பிரேக் பண்ணுற மாதிரி நேச்சுரல் ஐடென்டிக்கல் அண்ட் ஆர்டிஃபிஷியல் வெனிலா ஃப்ளேவர் இதில் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, இதில் இந்த ஆடட் சுகர்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, ஆடட் சுகர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி நான் எடுத்து வச்சுருக்கேன். 2014 வந்து ஒரு ஸ்டடி வந்து ஒன்று கண்டக்ட் பண்ணாங்க. ஓகேவா? அந்த ஸ்டடி பார்த்தீங்கன்னா ஒரு 15 வருஷம், ஆல்மோஸ்ட் ஒரு 15 இயர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 17 to 21% கேலரிஸ் வந்து நீங்கள் சுகர்லேருந்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கார்டியோ வாஸ்குலர் டிசீஸ் வரதுக்கான சான்சஸ் வந்து 38%, ஆல்மோஸ்ட் 40% வந்து நார்மல் பீப்புளை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு அதிகமாகும். ஓகே, 17 to 21% ஆடட் சுகர். அவங்க வந்து ஆடட் சுகரே எடுக்க வேண்டாம்னு சொல்லி ஒரு ஸ்டடி கண்டக்ட் பண்ணி அப்படி கொடுத்த ரிப்போர்ட் இது கிடையாது. 8% கேலரிஸை ஒரு குரூப் வந்து ஆடட் சுகர்லேருந்து எடுத்திருக்காங்க. இன்னொரு குரூப் வந்து 17 to 21% கேலரிஸை ஆடட் சுகர்லேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ அந்த 17 to 21% கேலரிஸ் ஆடட் சுகர்லேருந்து எடுத்தவங்களுக்கு தான் 38, ஆல்மோஸ்ட் 40% வந்து கார்டியோவாஸ்குலர் ரிஸ்க் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குங்க சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம டைரி மில்க் ஆட்லேயே கூட பார்த்துருப்போம். ஓகேவா? அவங்க வந்து ஒரு லைன் ஒன்று ஹைலைட் பண்ணுவாங்க. ரொம்ப முக்கியமான லைன் என்னன்னா, கிஸ் மீ க்ளோசர் ஐஸ். ஓகேவா? இப்போ இந்த ஆடட் சுகரை வந்து நீங்கள் பார்க்கும்போது நார்மல் பர்சனை கம்பேர் பண்ணும்போது 40% வந்து கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் அதிகமாக இருக்கனால நீங்கள் சீக்கிரமாக செத்து போயிடுவீங்கன்னு அர்த்தம். ஆமாம், கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் வந்துச்சுன்னா அடுத்து ஒவ்வொரு ப்ராப்ளமாக வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம சீக்கிரமாக என்ன ஆகணுமோ ஆகும். அதை வந்து அவங்க வந்து ரொம்ப நாசுக்காக சொல்லியிருப்பாங்க, கிஸ் மீ க்ளோசர் ஐஸ். ஸோ இதே மாதிரி வந்து ஆடட் சுகர் உள்ள சாக்லேட்டை வந்து உங்கள் பார்ட்னருக்கு கொடுத்து நீங்கள் கிஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவங்க சீக்கிரமே வந்து உங்களை விட்டு இல்லாமல் போயிடுவாங்க. அதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது இல்லாமல் ஆடட் சுகர் நம்ம ஆட் பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் வரும்னா, நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இதில் கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் அதிகமாகும். அதுக்கடுத்து வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ட். ஓகேவா? அதாவது உங்கள் பாடி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்சுலினை உங்கள் செல் வந்து அப்சர்வ் பண்ணாது. அதுதான் இன்சுலின், ஆக்சுவலாக அதை தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமாகிடும். ஸோ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதிகமானால் அதுக்கு அடுத்து என்ன ஆகும்? டயபெட்டிஸ் வரும். ஸோ டயபெட்டிஸ்க்கு அடுத்து ஒபிசிட்டி. ஓகேவா? இது எல்லாமே வந்து இந்த ஆடட் சுகர்னால வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஓகேவா? அப்படிங்கிறத ஸ்டடீஸ் மூலமா சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன தெளிவாக பார்த்துருக்கோன்னா, இந்த டைரி மில்கை சாப்பிட்லாமா, இல்லை இந்த டைரி மில்க் வந்து நம்ம உடம்புக்கு கெடுதலா இல்லையாங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கல. இதில் ஆட் பண்ணியிருக்கிற இன்க்ரீடியன்ட்னால நமக்கு என்னென்ன பிரச்சனை வரும் தான் பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோனால நான் சொல்ல வருது என்னன்னா, இந்த பிராண்டுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. இந்த பிராண்டை வந்து நான் யாரையும் சாப்பிட வேண்டாம்னு சொல்லலை, சாப்பிடணும்னு சொல்லலை. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சாப்பிடுங்க. உங்கள் பக்கத்தில் உள்ள ஸ்டோர்லேயே நீங்கள் இதை போய் வாங்கிக்கலாம். இல்லை உங்களால் இந்த சாக்லேட்டை வாங்க முடியலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஆட் பண்ணுறேன், நீங்கள் அங்கே கிளிக் பண்ணி கூட வாங்கிக்கலாம். ஸோ இந்த பிராண்டை வந்து நம்ம எதுவுமே தப்பாக பேசலை. என்னால் டிஸ்க்ளைமர் வந்து கரெக்டாக போட முடியல. ஸோ நானே சொல்லிட்டேன், இதுதான் டிஸ்க்ளைமர். ஸோ இதில் என்னென்ன கெடுதல் இருக்குன்னு நம்ம சொல்லிட்டோம். இதுக்கு மேலே இதை சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாதாங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கோச்.